எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஓட ரிசல்ட் போட்டிருக்காங்க. ஏற்கனவே 2A ஓடது போட்டாங்க. அது அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின். இதுல வந்து சப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின் 300 மார்க்குக்கு கேட்டிருந்தாங்க. இதுல கிட்டத்தட்ட 190 மார்க் வரைக்கும் முதல் மார்க் அப்படின்றத எடுத்திருக்காங்க. 534 பதவிகளுக்கான இந்த தேர்வு நடந்துச்சு. இதுல பெரும்பான்மையான இடம் எதுல இருக்கு அப்படின்னா டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய டிசிடிஓக்கு நிறைய வேகன்சி. அதற்கடுத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஃபாரஸ்டர் அப்படின்றது சப் இன்ஸ்பெக்டருடைய கேடர் வரும். இதுக்கப்புறம் வந்து ரேஞ்சர் ஆவாங்க. அதுக்கப்புறம் ஏசிஎஃப் ஆவாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான பதவிகள். 534 பதவிகள் இருக்கு. ஸோ எந்த கம்யூனிட்டியில எந்த ரேங்க் வரைக்கும் எடுத்தா வேலை கிடைக்கும் அப்படின்றதுக்கு இப்ப நாம சொல்றோம். ஸோ 2வது ஏற்கனவே நம்ம குரூப் 2ஏவுக்கு பிஎஸ்டிஎம்க்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரெடிக்ஷனுக்காக நம்ம ஒரு போல் ஒன்று போட்டிருந்தோம். அதனுடைய ரிசல்ட் வச்சு அனலைசிஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தேர்ட் வந்து நம்ம குரூப் 1 சீரிஸ் வந்து ஃப்ரீ டெஸ்ட், யூடியூப் டெஸ்ட் அப்படின்றத வச்சுட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் ஜியோகிராஃபி டெஸ்ட் முடிஞ்சது. இன்னைக்கு காலையில் குரூப் 1க்கான இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அண்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரியோடைய கொஸ்டின் பேப்பர் போட்டோம். அதனுடைய பிடிஎஃப் நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை நீங்கள் பாருங்கள், சால்வ் பண்ணுங்கள். குரூப் 1 ஒரு நல்ல இப்போ ஜூன் 15 வரப்போகுது. ஸோ நிறையா ஒரு 69 போஸ்ட்டு, இன்கேஸ் போஸ்ட் இன்னும் கூட அதிகமாகும் அப்படின்றக்கப்ப நல்ல ஒரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த குரூப் 2ல படித்து பாஸ் பண்ணவங்க, இல்லை இந்த குரூப் 2ல பார்டரில் வந்தவங்க, இந்த குரூப் 2A கிட்ட வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஓரளவு படிச்சிருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் நெருக்கி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இதில் எந்த போஸ்ட்டை எப்படி எடுப்பாங்க, எந்த ஆர்டரில் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல எப்பயுமே வந்து சப் ரெஜிஸ்டார் தான் எடுப்பாங்க. சப் ரெஜிஸ்டார் வந்து ரொம்ப கம்மியான வேகன்சிஸ் தான் இருக்கு. சப் ரெஜிஸ்டாருடைய வேகன்சி எஸ்சி ஜென்ரலில் ஒன்று இருக்கு. அப்புறம் பிசி, எம்பிசி, பிஎஸ்டிஎம்ல ஒரு வேகன்சி இருக்கு. அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரே ஒரு போஸ்ட் இருக்கு. அது இல்லாமல் பிசிஎம் விமன்ல ஒரு வேகன்சி இருக்குங்க. ஸோ வேகன்சிஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எல்லாருக்குமே அதான் இருக்கும். ரேங்க் 1 எடுத்தவங்க இதை எடுப்பாங்க அப்படின்னு எடுக்கிறதுக்கு சான்சஸ் கம்மியாக இருக்கும். அவங்க இந்த கேட்டகரியில் இருந்தாங்கன்னா எடுப்பாங்க. ஸோ அடுத்து எல்லாருமே எடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிடிஓ ரொம்ப நல்ல போஸ்ட்டு. 336 வேகன்சிஸ் இருக்கு. உங்களுக்கு டிசிடிஓலேருந்து ஒரு 5 வருஷத்துலேருந்து 6 வருஷத்துல கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துல அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ் ஆயிடுவீங்க. ஸோ நல்ல போஸ்ட்டு. நல்ல மேக்ஸு, நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. அப்புறம் கால்குலேஷன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் இருந்தது, கம்ப்யூட்டர் நாலேஜும் இருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஒரு ஐடி ஜாப் பார்க்குற மாதிரி போயிட்டு இருந்தெல்லாம் விமனுக்கு ரொம்ப சேஃபான ஒரு, ரொம்ப அலைச்சல் இல்லாத ஒரு முக்கிய நல்ல வேலையாக இருக்கும். டிசிடிஓ ஒரு நல்ல பதவி. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஆர்டரில் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஏஎஸ்ஓ எடுப்பாங்க. ஏஎஸ்ஓ வேகன்சிஸ் கம்மியாக தான் இருக்குது. என்ன ஆகும் அப்படின்னா சென்னையில் இருக்கிறவங்க ஏஎஸ்ஓ எடுப்பாங்க. வெளியில் இருக்கிறவங்க அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லேபர் 16 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இதெல்லாம் எடுப்பாங்க. ஏன்னா வேகன்சிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட், சிஐடி, ஸோ இதெல்லாம் கூட எடுப்பாங்க. சரிங்களா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிசிஐடி இதெல்லாம் வந்து ஒரு உங்களுக்கு வேலை மோஸ்ட்லி இதெல்லாம் சென்னையில் தான் இருக்குது அப்படின்றனால எடுப்பாங்க. கடைசியாக வந்து ஃபாரஸ்டர் எடுப்பாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து இப்போ எடுக்கக்கூடிய பதவியோடைய படிநிலைகள். ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து மொத்த வேகன்சிஸ் நம்ம இப்போ ஜென்ரல் டர்னில் 122 வேகன்சி இருக்கு. ஸோ 122 வேகன்சி அப்படின்றது நம்ம எதை எடுத்திருக்கோம் அப்படின்னா ஜென்ரல் டர்ன் பிளஸ் உமன் ரெண்டுத்தையுமே சேர்த்து எடுத்திருக்கோம். அதாவது ஜிடி, ஜென்ரல் டர்ன்ல இருக்கக்கூடிய ஜென்ரல், அதில் இருக்கக்கூடிய விமன் ரெண்டு எடுத்தா 122 இருக்கு. பிசி வந்து 109 இருக்கு. இதே மாதிரி தான் ரெண்டும். நான் ரிசர்வேஷன் எதுவுமே சேர்த்துல. சரிங்களா? இதுல வந்து ரிசர்வேஷன் பிஎஸ்டிஎம் நான் சேர்த்துல. அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்ச் அவங்களுக்கும் நம்ம சேர்க்கல. இதில் வந்து டெஸ்டியூட்டட் விடோ அண்டு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வராது. ஏன்னா இது எல்லாமே குரூப் பி இருக்கக்கூடிய பதவிகள் அப்படின்றதுனால வராதுங்க. ஓகே. எம்பிசிக்கு 77 அப்படின்றது இவங்க கொடுத்தது இருக்கு. எஸ்சி 66, பிசிஎம் 15, எஸ்டி 13, எஸ்சிஏ 11 இருக்குங்க. ஓகே. ஸோ இதில் எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு ஜென்ரல் டர்னில் 122 இருக்குது. ஜென்ரல் டர்னில் படிக்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 100 ரேங்க் வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஜென்ரல் டர்ன்ல 100 ரேங்க் வரைக்கும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது அது இருந்தா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. 150 வரைக்குமே கூட போகலாம். ஓகே. ஸோ இப்போ பிசியில் அப்படின்னு பார்க்குறப்ப
188 அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னா, பிசியில் இருக்கக்கூடிய 109 ப்ளஸ் 0.65 65% ஆஃப் ஜென்ரல் டர்ன். ஜென்ரல் டர்ன்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பதவிகள் பிசி மக்கள் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னு இருக்கப்ப உங்களுடைய கம்யூனிட்டிவ் ரேங்க் 200 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க. எம்பிசி வந்து 25% ஆர் 30% வந்து ஜென்ரல்ல இருந்து எடுப்பாங்க. அப்புறம் எம்பிசியோட வேகன்சி 77 இருக்கு. அப்போ உங்களுடைய ரேங்க் வந்து ஒரு 130 வரைக்கும் இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஷெட்யூல் காஸ்ட் 72, அதாவது ஒரு 0.5% தான் அவங்க ஜென்ரல் டர்ன்ல இருந்து எடுப்பாங்க. அப்புறம் இந்த ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கவங்க எல்லாருமே எடுப்பாங்க. அப்போ 80 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எஸ்சியில் இருக்கிறவங்க வேகன்சி எஸ்சி ஏவும் எடுப்பாங்க. ஸோ அப்படின்னு இருக்கப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய லெவல்ல வித்தியாசம் அப்படின்ட்டு இருக்கு. அது பிசிஎம்க்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 ரேங்க்ஸ் வரைக்கும் வருங்க. சரிங்களா? எஸ்டி 15 ரேங்க்ஸ் வரைக்கும் வரும். எஸ்சிஏ வந்து 20 ரேங்க்ஸ் வரைக்கும் வரும். ஸோ இதுதான் ரேங்க்கு. நீங்க இந்த ரேங்க் உள்ள இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு உறுதியா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இது எந்த லெவல்ல 2A உடைய ரிசல்ட்டை இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்குறப்ப 2Aக்கு வந்து நிறைய பேர் 2Aல நல்ல ரேங்க் எடுத்த நிறைய பேர் இதுல ரேங்க் நல்லா எடுக்கல. இதுல நல்லா எடுத்தவங்க அதுல ரேங்க் நல்லா எடுக்காம போயிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்ப எங்ககிட்ட படிச்சவங்க அவங்களுடைய ரேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரஸ்டிங் இவங்க வந்து 176.75 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஓவரால் ரேங்க் 168. ஸோ கம்யூனிட்டி ரேங்க் 115. ஸோ நெறைய நம்ம 180, 182, 185 அது மாரி ரேங்க் எடுத்தவங்கலாம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம். இது ஏன் ஸ்பெஷல் அப்டின்னா, இவங்க தமிழ்லயே எழுதி இந்த தேர்வுல இந்த 176.75 மார்க் அப்படின்றத வாங்கியிருக்காங்க. ஸோ அ ரொம்ப ஹேப்பியா இருந்தது. தமிழ்ல எழுதி இவ்ளோ மார்க் சாத்தியமாகுது அப்படின்றப்ப ஓகே. குரூப் 1க்கும் இதெல்லாம் வந்து எதிர்காலத்துல வரும். வேகமா பேப்பர் தீர்த்திருக்காங்க. நெறைய நல்லா எழுதுன நெறைய பேருக்கு வராம போயிருக்கு. சும்மா நாச்சுக்கு எழுதுன நெறைய பேருக்கு கூட வந்திருக்குங்க. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த எக்ஸாம் உடைய வேல்யூவேஷன் ரொம்ப சீக்கிரமா முடிச்சதுனால, தமிழ்ல எழுதி இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஆனாலும் நல்ல பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் சிலரு மார்க்கு பின்னாடி வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்றதும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குதுங்க. ஓகே. ஸோ இது இப்ப ஆ தமிழ்ல எழுதுனது. ஸோ என்கிட்ட படிச்ச ஒருத்தவங்க, அவங்களுடைய ரேங்க் அப்படின்றது முன்னாடியே எடுத்திருந்தாங்க. ரொம்ப 53 ரேங்க் அப்படின்றது எடுத்திருந்தாங்கங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப ஹேப்பியா இருந்தது பார்க்குறப்ப. அவங்களுக்கு குரூப் 2ஏல வரல. ஸோ இவங்களது கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஆ 170.5 இவங்க வந்து ஃபீமேல்ல வராங்க. 78 ரேங்க்கு எம்பிசில. ஓவரால் ரேங்க் 322ல இருக்கிறாங்க. ஸோ நெறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க காலையில இருந்தே. சரிங்களா? ஓகே. ஓகே. இன்னொருத்தர் வந்து 85த் ரேங்க்கு. சரிங்களா? ஸோ இதுவும் நல்லா எடுத்திருந்தாங்க. ஸோ நெறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க. ஓகே. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 53 ரேங்க்கு. அ கம்யூனிட்டி ரேங்க்ல 37 இருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆ அ நம்மகிட்ட ரிமோட்ல படிச்சவங்க, ஆன்லைன் கிளாஸு சரிங்களா? ஆஃப்லைன்ல வந்து படிச்சவங்கலாம் நல்லா ரொம்ப கம்மியான ஸ்ட்ரென்த் அப்படின்றது தான் படிச்சாங்க. ஆனா, அந்த படிச்சதுல அ நெறைய பேர் பெரும்பான்மையான மக்கள் நல்ல மார்க் எடுத்திருந்தாங்க. பாருங்க 70த் ரேங்க் எம்பிசில. ஸோ இதெல்லாம் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹேப்பியா இருந்தது இதெல்லாம் பார்க்குறப்ப. ஓகே. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 பிளஸ் டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்ணி, இவங்களுக்கான பேப்பர் செட் பண்றது, எவாலுவேட் பண்றது, ஃபீட்பேக் சொல்றது அப்படின்ற செஷன் வந்து ஃபுல்லா கன்டினியூஸா பண்ணோம். இப்பதான் இந்த குரூப் 2 லெவல்ல இருக்கக்கூடிய இந்த 7 பேப்பர், 8 பேப்பர் அப்படின்றதுக்கு சேர்த்தி நம்ம ஃபுல்லா கவர் பண்ணோம். ஸோ இதுக்கு முன்னாடி குரூப் 2 அண்ட் 2ஏ சேர்ந்து நடந்த எக்ஸாம் பண்ணோம். ஸோ இப்போ ஃபோர்த் கமிங் வரக்கூடிய குரூப் 1க்கும் பண்ணுவோம். அதுக்கான மெட்டீரியல்ல இருந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்ப இந்த குரூப் 2ஏல
பிஎஸ்டிஎம்க்கு எவ்வளோ இருக்கு அப்படின்றது இந்த டேட்டாவை இப்போ நம்ம கலெக்ட் பண்ண ஆல்மோஸ்ட் ஒரு 250 பேர் தான் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு சிலர் வந்து ஜென்ரல் அதாவது பிஎஸ்டிஎம் இல்லாதவங்களும் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு பார்க்குறப்ப 157 அப்படின்றது ஃபர்ஸ்ட் மார்க்காக இருக்கு. பாருங்க, தமிழில் எழுதி 157 மார்க்ஸ் எடுத்திருக்கிறாங்க. கம்யூனிட்டி ரேங்க் 51 அண்ட் ஓவரால் ரேங்க் 229. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்காக இவங்க தான் இருப்பாங்க ஆல்மோஸ்ட். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஜென்ரலுடைய கட் ஆஃப் வந்து 149 பிசிக்கும் 148 எம்பிசிக்கும் இருக்கலாம். அப்படின்றக்கப்ப 10 மார்க்ஸ் வரைக்கும் கம்மியாக வருதுங்க. அதாவது 139 ஆர் 140 வரைக்கும் இருக்கிற பிஎஸ்டிஎம்முக்கு பிசிக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 10 மார்க் வரைக்கும் குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை வச்சு பார்க்குறப்ப நமக்கு அந்த தகவல் அப்படின்றது தெரியுதுங்க. ஸோ பிஎஸ்டிஎம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ரல் கட் ஆஃபை விட உங்களுக்கு 10 மார்க் வரைக்கும் கம்மியாக வரும். எதனால அப்படின்னா முக்கியமான காரணம், பிஎஸ்டிஎம் எடுத்த பெரும்பான்மையான மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜென்ரல் தமிழ் எடுத்திருப்பாங்க. ஜென்ரல் தமிழில் 60க்கு 40, 42, 43க்கு மேலே போடுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனாலவே அவங்களுக்கு ரொம்ப மார்க் கம்மி ஆயிடுச்சு அப்படின்றப்ப அவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த குரூப் 2ஏல உங்களுக்கு வந்து இப்போ 1:2 அப்படின்ற ரேஷியோவில் இவங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்றது இருக்கும் இந்த தடவை பிஎஸ்டிஎம் எழுதுனவங்களுக்கு, சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்காக நிறைய பேர் நல்ல உழைச்சி 2 எக்ஸாமையுமே பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து எதையா ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நான் 2 படிக்கல, 2ஏ மட்டும் நான் படிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு 2ஏல நல்லா வந்திருக்கு. இல்லை ஃபுல் டைம் நான் 2க்கு மட்டும் படிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் ஒரு சிலருக்கு வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் பேருக்கு வரலை அப்படின்றது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அவங்க குரூப் 1 ஆஸ்பிரன்ஸு ரொம்ப நல்லா பண்ணவங்க அப்படின்றக்கப்ப வராமல் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதே மாதிரி நம்ம கிட்ட ஒருத்தர் படித்த ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க சித்தா டாக்டர், அவங்க வந்து லாஸ்ட் டைம் எழுதினப்ப அவங்களுக்கு 140 அது மாதிரி தான் வந்தது. பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணி அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தாங்க. இந்த டைம் என்ன பண்ணாங்க, அவங்க இங்கிலீஷில் எழுதினாங்க. போன டைம் தமிழில் எழுதினால மார்க் கம்மியாக இருந்துச்சு. இந்த டைம் இங்கிலீஷில் எழுதி 177.25 மார்க்ஸ் அப்படின்றது எடுத்திருக்காங்க. ஓவரால் ரேங்க்ல ஒரு 159 ரேங்க்கு, சரிங்களா? கம்யூனிட்டி ரேங்க்ல 110. ஸோ பிஎஸ்டிஎம்ல ரொம்ப டாப் மோஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்றது கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குங்க. ஸோ டிசிடிஓ அதை நிறைய பேர் கேட்குறாங்க. டிசிடிஓ போஸ்ட்டுக்கு நான் என்னோட படிப்பு எலிஜிபிளா இல்லையா? ஏஜ் மட்டும்தான் ஒரே ஒரு கன்சர்ன். 37 இயர்க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு கிடைக்காது. அது கம்மியாக இருந்தால் உங்களுக்கு ஓப்பன் டு எனி எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும், சரிங்களா? ஸோ இவங்க வந்து மீடியம் மாற்றி ரொம்ப நல்ல மார்க் அப்படின்றத எடுத்திருக்காங்க. மீடியம் கண்டிப்பா மாத்தணுமா அப்படின்னா, இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்க வேலைய இன்னும் சிறப்பா பண்ணீங்க. தமிழ்ல இன்னும் சிறப்பா எழுதுனீங்க அப்படின்னா, இதுலயே கூட சான்ஸ் இருக்கு அப்படின்றது இந்த ரிசல்ட்ல தெரியுது. 176.75 எடுத்திருக்காங்க, சரிங்களா? ஓவரால் ரேங்க் 168 அண்ட் கம்யூனிட்டி ரேங்க் 110 வரைக்கும் எடுத்திருக்காங்க அப்படின்றக்கப்ப ஒரு வாய்ப்பு இருக்கு நமக்கு, பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இந்த குரூப் 1 ஆ ஆ க்கான டெஸ்ட் பேட்ச் யூடியூப் பேட்ச் அப்படின்னு நம்ம போட்டப்ப, ஏற்கனவே நம்ம அ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் ஜியோகிராஃபி போட்டிருந்தோம். இப்போ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பிளஸ் ஹிஸ்ட்ரி. என்னன்னா இதெல்லாம் வந்து 2 சப்ஜெக்ட் சேர்த்து ஒண்ணா குடுத்துருக்காங்க. அதாவது மார்க் கம்மியா இருக்கும் அப்படின்றதுனால இத நம்ம ஒண்ணா எடுத்திருப்போம். ஸோ பாலிட்டிக்கலா 200 மார்க்ஸ் அப்படின்னு இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும். குரூப் 1ல இதே மாரி ஸ்டாண்டர்ட்ல கேட்பாங்க. ஒரு சில விஷயத்தெல்லாம் நீங்க இப்பதான் முதல் டைம் பார்ப்பீங்க. அது மாரியும் நம்ம கேள்வித்தாள்ல அது மாரி இருக்கும். ஒரு சிலது நம்ம ஏற்கனவே படிச்ச மாரி இருக்கும். இதுல இருக்கிற விஷயங்கள் சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டையுமே கவர் பண்ணும். எல்லா பார்ட்டும் நமக்கு வந்து ரினேசன்ஸ்ல இருந்து, நம்மளுடைய 1857 ரெவோல்ட்ல இருந்து, நம்மளுடைய ஆரம்பகால காங்கிரஸ்க்கு முன்னாடி இருந்த இயக்கங்கள்ல இருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸோடைய மிதவாதிகள், எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு, டெரரிஸ்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து நெறைய ஃபேஸஸ் இருக்கும் இல்லைங்களா? சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் இருக்கும், குவிட் இண்டியா மூவ்மெண்ட் இருக்கும், பூனா பேக்ட் நெறைய இருக்கும். ஸோ இதுலேருந்து எல்லாத்துல இருந்தும் கேள்விகள் அப்படின்றத எடுத்திருப்போம். சிலபஸ நம்ம ஃபுல்லா படிக்கிறோமா இல்லையா அப்படின்றதுக்காக நம்ம எடுத்தது, சரிங்களா? ஸோ இதுல இருக்கக்கூடிய 200 வினாக்கள நீங்க அட்டெண்ட் பண்ணி பாருங்க. அதே மாரி ஏன்ஷியன்ட் மிடிவல் ஹிஸ்டரியிலேருந்து 75 கொஸ்டின்ஸ் தான் எடுத்திருப்போம். நான் நெறைய இம்பார்ட்டன்ஸ் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து தான் நமக்கு அடுத்த மெயின்ஸ்க்கு நம்ம போறோம் அப்படின்னா, அதுலேருந்து தான் நமக்கு நெறைய கொஸ்டின்ஸ் வரப்போகுது அப்படின்றதுனால, அதில நெறைய கேள்விகள் எடுத்திருப்போம். நீங்க படிக்கிறப்பவே வந்து ஐஎன்எம்க்கு கூடுதல் கவனம் குடுக்கணும். அதே மாரி பாலிட்டிக்கு கவனம் குடுக்கணும். அதே மாரி இந்தியன் எக்கானமிக்கு கூடுதல் கவனம் குடுக்கணும். இது 3த்தையும் நல்லா நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாம் ஆகட்டும், குரூப் 2 எக்ஸாம் ஆகட்டும், எல்லாத்தையும் ஈஸியா நம்மளால பாஸ் பண்ண முடியுங்க. ஓகே. இந்த கொஸ்டின் பேப்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல போடுறேன். இதற்கான கீயும் நான் போடுறேங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆ ஒரே ஒரு ஃபேக்ட் மட்டும் குடுக்காம 2, 3 ஃபேக்ட் சேர்த்து குடுத்திருப்போம். மேட்சஸ் இருக்கும். அசர்ஷன் அண்ட் ரீசன்ல இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம கலந்து குடுத்திருப்போம்.
இதுலேருந்து என்னன்னா, புதுசா சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். சில விஷயங்கள் ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. டவுட்ல இருக்கும். அது மாரி தான் எடுத்திருப்போம். ரொம்ப ஈஸியா, மேலோட்டமா அப்படின்றது எடுத்தா எல்லாருமே எடுத்தா 200க்கு நான் 145 போட்டிருக்கேன், 150 போட்டிருக்கேன், 160 போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, நல்ல ஸ்டாண்டர்டா நமக்கு குரூப் 1ல இப்ப இவங்க கேட்கிறப்ப, நம்ம ஒரு 120 பிளஸ் போடுறதே ரொம்ப சிரமமா இருக்கும். ஸோ இந்த பேப்பர்ல நீங்க ஒரு 130 போட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா குரூப் 1 எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. ஓகே. ஸோ குரூப் 2 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சரிங்களா? இந்த எக்ஸாம்ல இ தோல்வியுற்றவங்க நீங்க 2 லெவல் பாஸ் பண்ணி தான் வந்திருக்கீங்க அப்படின்றக்கப்ப, அடுத்து வரக்கூடிய 2 எக்ஸாமும் உங்களால உறுதியா பாஸ் பண்ண முடியும். உறுதியா, கவனமா அடுத்த எக்ஸாம எதிர்கொள்ளுங்க. கண்டிப்பா பாஸ் பண்ணலாம். இந்த குரூப் 1 பேப்பர் சால்வ் பண்ணுங்க. இதே மாரி நம்ம ஷெட்யூல் நம்ம போட்டிருப்போம். சரிங்களா? மொத்தம் 9 டெஸ்ட் இருக்கும். இதுல 2வது டெஸ்ட் இது. இதனுடைய கொஸ்டின் பேப்பர் போடுறேன். லாஸ்ட் நடந்த கொஸ்டின் பேப்பரையும், ஜியோகிராஃபி கொஸ்டின் பேப்பரையும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல போடுறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி, நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படின்றத டெஸ்ட் பண்ணிக்கோங்க. எதிர்வர எக்ஸாமுக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நன்றிங்க.